நாம் நினைக்கிறது அப்படியே நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்படி நம் எண்ணங்களையும் நம் கனவுகளையும் நனவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஏஞ்சல் எண்ணை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இது நமது இடது கை பக்கத்தில் எழுதணும். க்ரீன் கலர் மை பென்னிட்ட எழுதணும். இவ்வளோதான். இது நம்ம அதாவது எழுதுறதுக்கு முன்னாடி நம் எண்ணங்களை சரியாக வைத்துக்கொள்ளணும். ஒரே ஒரு விஷயத்தை நினைத்துக்கொள்ளணும். அது பணமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே அது நடக்கிற வரைக்கும் நினைத்து கொண்டு எழுதுங்க. நிச்சயமாக விரைவில் கைகூடும். அந்த ஏஞ்சல் எண்ணை நான் காமிக்கிறேன். அதே மாதிரி ஒரு சில சிம்பிள் காமிக்கிறேன். அதையும் பார்த்துக்கொள்ளுங்கள். நல்லது, மகிழ்ச்சி. உங்களுடைய இடது கை பாகத்தில் இந்த காமிச்சிருக்கிறோம் பாருங்கள். 1975 என்கின்ற இந்த ஏஞ்சல் எண்ணை இடது கை பக்கத்தில் நான் வரைந்திருக்கிற இதே இடத்துல தான் நீங்களும் எழுதி கொள்ள வேண்டும். க்ரீன் கலர் மை பேனாவால் எழுதுங்க. நீங்கள் என்ன வேணுமோ அதை விசுவலேஷன் பண்ணிக்கோங்க. விசுவலேஷன் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கற்பனையாக நடந்து விட்டதாக எண்ணிக்கொண்டு எழுதுங்க. கிட்டத்தட்ட 7 நாளில் ரிசல்ட் கிடைக்கும். கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து எழுதுங்க தினசரி. அதே மாதிரி லக்குக்கான குறியீடு, பணவரவுக்கான குறியீடு, இந்த 2 குறியீடும் உங்களுக்கு தெளிவாக தெரிகிறது என்று நினைக்கிறேன். இதுவும் இடது கை பக்கத்தில் தான் எழுதணும், பார்த்துக்கோங்க. இது மாதிரி ரெட் கலர் மை பென்னிட்ட எழுதுங்க. இல்லை க்ரீன் கலர் மைட்டை கூட நீங்கள் எழுதலாம். ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. மேலே இருக்கிற அந்த சிம்பிள் பணவரவிற்கானது, அதற்கு கீழே இருக்கக்கூடிய சிம்பிள் என்பது லக்குக்கானது, அதிர்ஷ்டத்திற்கானது. நல்லது, மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். எல்லாம் ஜெயம் உண்டாகட்டும். அகத்தியரின் சித்தத்தின் அடிப்படையில்.